சுவாமியே சரணம் ஐயப்பா. பக்தர்களே, ஐயப்பன் 48 நாள் வழிமுறையின் இன்று நாம் அடையும் நாள். 41வது நாளில் ஐயன் ஐயப்பனை மனதார வணங்குவோருக்கு கிடைக்கும் பலன்களை பார்ப்போம். இந்த நாட்கள் ஒரு விரத நாளல்ல, பக்தர்களின் மன மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் நாளே. பக்தர்களின் உளவியல் உயர்வின் நாள். மாலை அணிந்து விரதம் ஆரம்பித்து முதல் நாளை நினைத்து பாருங்கள். சிறு விஷயத்திற்கு கோபம், அவசரம், அமைதி இல்லாத மனமாக இருந்தது. நீங்கள் விரதம் முடியும் அந்த நாளில் கூட ஐயனின் அருளை பெற்று இன்று அதே நாளில் மனம் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டது. மன துன்பத்தையும் பொறுமையாக ஏற்க கற்றுக்கொண்டது. இதுவே ஐயப்ப விரதத்தின் மிகப்பெரிய உளவியல் பலன். பக்தர்கள் மாலை அணிந்திருக்கும் ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து ஐயப்பன் நாமத்தை உச்சரித்த போது உள்ளுக்குள் இருந்த பயங்கள் அனைத்தும் குறைந்தது. வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை பிறந்தது. என்னால் முடியாது என்று இருந்ததை கூட என்னால் முடியும் என்று ஐயன் ஐயப்பனின் அருளால் மன உறுதி மெதுவாக உருவானது. ஐயப்பன் விரதத்தில் உடலை மட்டுமல்ல, மனதையும் பயிற்றுவிக்கும். சிறிய விஷயங்களுக்கு மனதை இழந்தோம். ஆனால் இன்று பெரிய சோதனைகளையும் அமைதியாக கடக்கின்றோம். இதுவே ஐயப்பன் தரும் உளவியல் ஆனந்தம். அது பக்தர்களின் சிரிப்பில் தெரியாது. அந்த சத்தத்தில் காதுகளால் கேட்க இயலாது. அது பக்தர்களின் மன அமைதியில் மட்டுமே உணர முடியும். ஆகவே பக்தர்களே, இந்த நன்னாளில் ஐயனை மனதார வணங்கி அவரின் அருள் பெறுவோம். 41வது நாள் சொல்லும் பாடம் இதுதான். நீயே உன்னை வெல்லத் தொடங்கிய நாளே. உன் வாழ்க்கை மாறத் தொடங்கும். ஐயன் ஐயப்பனின் அருளால் இந்த மன உறுதி வாழ்க்கை முழுவதும் தொடரட்டும். சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இத்தகைய ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.